தினமொரு வசனம். யோபு 10வது அதிகாரம் வசனம் 1. என் ஆத்துமா ஜீவனை ஆரோசிக்கிறது. நான் என் துயரத்துக்கு எனக்குள்ளே இடங்கொடுத்து என் மன சஞ்சலத்தினாலே பேசுவேன். விளக்கம். காரில் பயணம் செய்த இருவர் விபத்தில் சிக்கி காயமடைந்தனர். இருவருடைய காயமும் மிகுந்த வலியை ஏற்படுத்தும் காயங்கள்தான். ஆயினும் ஒருவர் ஐயோ அம்மா என்று கூச்சலிட்டு கத்தினார். இன்னொருவரோ முக பாவனையில் மட்டும் வேதனையை வெளிப்படுத்தினாரே அன்றி எந்த கூச்சலும் போடவில்லை. என்ன வித்தியாசம்? காயங்கள் ஏற்படுத்திய வேதனை இருவருக்கும் உண்டு. ஆனால் ஒருவர் தாங்க முடியாமல் சத்தமிட்டார். இன்னொருவரோ அந்த வேதனையை உணர்ந்த போதிலும் தாங்கிக் கொண்டார். வேதனைகளை தாங்கிட கர்த்தர் கிருபை தருகிறார் என்றால் வேதனையை உணர விடாமலே செய்து விடுகிறார் என்று அர்த்தமல்ல. வலியை ஏற்றுக்கொண்டு அதனை பொறுமையாய் தாங்கிட உதவி செய்கிறார் என்பதே உண்மை. சமீபத்தில் தேவ ஊழியர் ஒருவர் கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு சரீரத்தில் மிகுந்த வேதனையை அனுபவித்தார். அவருக்கு ஆறுதலான வார்த்தைகளை நான் சொல்ல முயற்சித்தேன். ஆவிக்குரிய ரீதியாக ஊக்குவிக்கும் பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டேன். ஆனால் அவை அவரை அவ்வளவாக தொடவில்லை. அவர் தொடர்ந்து சோர்ந்து போன மனநிலையுடன் மிகவும் உற்சாகம் இழந்து பேசினார். இறுதியாக அவர் சொன்னார், பிரதர், நீங்க சொன்ன யாவும் சரிதான். எனக்கும் அதே விதமான நம்பிக்கைதான். ஆனால் இந்த நோயின் விளைவான சரீர வேதனையை என்னால் தாங்க இயலவில்லையே என்று அதற்கு அப்பால் எந்த வார்த்தையை கொண்டு அவரை ஆறுதல் படுத்துவது என்பது எனக்குள் பெரிய கேள்வியாக மாறிவிட்டது. ஆனால் சில தினங்களுக்கு பிறகு அவரோடு பேசும்போது அவருடைய வார்த்தைகள், பேசிய விதம், அவருடைய தொனி யாவற்றிலும் சற்று மாற்றம் தெரிந்தது. வியாதியின் விளைவான வலியோ வருத்தமோ சற்று மாறவில்லை. ஆனால் வலியினை ஏற்றுக்கொண்டு தாங்குகின்ற அவருடைய மனநிலையின் கணிசமான மாற்றம் தெரிந்தது. வேதனைதான், ஆனால் அதனை சகித்துக் கொள்கின்ற ஆற்றல் சற்று அதிகரித்து இருந்தது தெரிந்தது. ஏனென்றால் சில சோகமான சம்பவங்கள், வியாதிகள் போன்றவை மிகுந்த வேதனையை தந்த போதிலும் அந்த வேதனையின் பெரும்பகுதி இப்படியாகிவிட்டதே, இப்படி சம்பவித்து விட்டதே, இப்படியாக வேதனைப்பட நேர்ந்து விட்டதே, தேவன் என்னை இவ்வளவு வேதனைப்பட விட்டு விட்டாரே என்ற மனதின் எண்ணத்தின் விளைவாகவே வருகிறது. யோபுவை சரீர வியாதி அதிகமாக வேதனை அடைய செய்தது உண்மையாயினும் அவனை அதிகமாக வேதனைப்படுத்தியதும் சரீர வேதனையை தாங்க விடாமல் தடுத்ததும் எனக்கு இப்படியெல்லாம் ஆகிவிட்டதே என்ற ஒரு விசனமான எண்ணம்தான். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா விதமான கஷ்டங்களையும் பொறுத்து கொண்டு தேவ சித்தத்தின்படி வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.